இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் அன்பு சகோதரமே, இந்த 19வது அதிகாரத்தில் கடவுளுடைய 2 தூதர்கள் சோதோமினுடைய எல்லை பகுதிக்கு உள் வருவதையும், அவர்களை பார்த்தவுடன் லோத்து அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு உணவு படைப்பதையும், அவருடைய கருணையை பெறுவதற்காக முயற்சி எடுப்பதையும் பார்க்கிறோம். பின்பு அங்கு நடக்கின்ற போலித்தனமான வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை நாம் உற்று நோக்குகிறோம். இதனால் கடவுளின் தூதர்கள் லோத்தையும் அவருடைய புதல்வியர்களையும், இதோ இந்த இடத்தை விட்டு ஓடிப்போங்கள், ஏனெனில் இந்த இடம் முழுவதை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று அவர்களிடம் ஆணையிடுவதையும், பின்பு லோத்து அவர்களிடம் கெஞ்சி, இதோ நான் எங்கு ஓடுகிறது, இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம், ஒரு ஊரை கொடுங்கள், அந்த மலைக்கு அடிவாரத்தில், அங்கே நாங்கள் போய் தப்பித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த ஊருக்கு அவர்கள் ஓடுவதையும், அந்த ஊரின் பெயர் சோவார் என்ற பெயர் வருவதையும் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சோதோம் கொமோராவினுடைய அழிவு அங்கு உண்டாகிறது. இந்த நெருப்பு பிளம்பும் கந்தகமும் வீசப்பட்டு அந்த நகரமானது அழிக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், லோத்தினுடைய மனைவி அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டும் நடவாமல் திரும்பி பார்க்கிறாள். அவருக்கு கிடைத்த அந்த அழிவு உப்பு தூணாக மாறினாள் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு லோத்தினுடைய 2 புதல்வியர்கள் செய்கின்ற தவறான காரியங்களையும் நாம் இந்த அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். லோத்துக்கு மதுவை ஊற்றிவிட்டு அவர் அறியாத அந்த தருணத்திலே உறவு கொண்டு 2 பேருமே 2 புதல்வர்களை பெற்றெடுக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மோவாபு என்று பெயர் ஒருத்தருக்கும் பென்னாமி என்ற இன்னொருத்தருக்கும் பெயரிட்டு அதன் வழியாக அவருடைய சந்ததிகளை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். என் அன்பு சகோதரமே, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை முறைதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கும் என்பதற்கு தெளிவுபட கூறக்கூடியது இந்த அதிகாரம். நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏறெடுத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை முறை கடவுளுக்கு உகந்ததாக இருக்க அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்றுமே அதிகப்படுத்திக் கொள்ளலாம், தக்க வைத்துக் கொள்ளலாம். அதற்காக நாம் இந்த அதிகாரத்தை கேட்டு முயற்சி எடுப்போம். மாலை வேளையில் ஆண்டவருடைய தூதர் 2 சோதோமுக்கு வந்தனர். அப்பொழுது நகரின் நுழைவாயில் லோத்து உட்கார்ந்திருந்தார். அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார். பின்பு, என் தலைவர்களே, அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள், உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள், காலையில் எழுந்து வழி பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார். அவர்களோ, வேண்டாம், பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள். அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தின் உள் நுழைந்தார்கள். அவர் புளிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள். பின் அவர்கள் உறங்கச் செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர். பிறகு லோத்தை கூப்பிட்டு, இன்றிரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே? நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர். லோத்து வீட்டிற்கும் வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு, என் சகோதரரே, தீச்செயல் செய்யாதிருங்கள். ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் 2 எனக்கு உள்ளனர். உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன். உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம். ஆனால் எனது இல்லத்தில் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார். அதற்கு அவர்களோ, அப்பாலே போ என்றனர். மேலும் அவர்கள் அயல் நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர். பிறகு லோத்தை கடுமையாய் தாக்கி கதவை உடைக்க நெருங்கிச் சென்றனர். அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டிற்குள் இழுத்து கதவை பூட்டி கொண்டனர். கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அம்மனிதர்களை அவர்கள் குருடாக்கினர். அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை.
சோதோமை விட்டு லோத் வெளியேறுதல். மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி, இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உள்ளரோ, மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு. இந்த இடத்தில் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டனக்குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்குமாறு எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர். உடனே லோத் வெளியே போய் தம் புதல்வியருக்கு மனோப்பந்தமாகியிருந்த மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள், ஏனெனில் ஆண்டவரின் நகரை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது. பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியினுடைய கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்கள் வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத் அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீ காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாய் இருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்து ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேர் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்நகரங்களையும் அவரை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் உடனே உப்புத்தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமணம் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார். லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார். சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் 2 புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி, நம் தந்தை வயது முதிர்ந்தவர், உலகெங்கும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவருமில்லை. வா, நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம். இவ்வாறு நம் தந்தையின் மூலம் மரபை காத்து கொள்வோம் என்றாள். அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி, நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்து கொண்டேன். இன்றிரவு அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம். நீ சென்று அவருடன் படுத்துக்கொள். இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்து கொள்வோம் என்றாள்.
அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். இம்முறையும் அவள் படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர். பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவாபு என்று பெயரிட்டாள். அவன் இன்று வரை இருக்கிற மோவாபியருக்கு தந்தை. இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு பென்னம்மி என்னும் பெயரை சூட்டினாள். அவன் இன்று வரை இருக்கிற அம்மோனியரின் தந்தை ஆவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.